கிளம்பிட்டாரு. ரெடியாரு. எம்ஓயு ரெடி பண்ணிருங்க. எஸ் சார். அண்ணே கட்சி மீட்டிங்கில் நமக்கு மாவட்டம் கிடைக்கும்னு பேசிக்கிறாங்க. டேய், நம்ம நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லாவே நடக்கும். ஆமாண்ணே, கவலைப்படாது. வணக்கம் ஐயா. நீங்கள் வர சொல்லி தான் வந்தேன். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன லாயரு, உனக்கு ஒன்றும் தெரியாதா? கட்சியில் எத்தனை பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இவங்களை வச்சுட்டு அதெல்லாம் பேச முடியாது. போக போக பேசிக்கலாவா? வண்டியில் ஏறு. ஐயா, 2-3 ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் என் வண்டியிலே வரேன். சரி. ரெடியா இருங்க ஐயா. நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். போடா. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் க தங்கபாண்டி கார் விபத்தில் நூல் இழையில் உயிர் தப்பினார். இதில் அமைச்சரின் டிரைவரான ராமசாமியும் தென்சென்னை மாவட்ட கட்சியின் வழக்கறிஞர் அணியின் செயலாளருமான கதிரவன் உயிரிழந்தார். என்ற மாதிரி நேர்மையான அரசியல்வாதிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கிறது சகஜம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் அவங்க பதில சொல்லுவாங்க. ஐயா, அந்த லாரி டிரைவர் ஃபேமிலிக்கு செட்டில் பண்ணியாச்சு. அப்புறம் எஸ்பி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார். பேசுவோம். அந்த வக்கீலுக்கு என்ன நெஞ்செழுத்து இருந்திருந்தா நம்மக்கிட்டே நோகாமல் 50% கேட்டிருப்பான். ஒழுங்காக மூடிக்கிட்டு ஐயா கொடுக்குறத வாங்கிட்டு போயிருந்தா உசுராத மிஞ்சிருக்கும். அதான் மொத்தமாக அனுப்பியாச்சுல்றா. என்ன பாவம், நம்ம டிரைவரையும் சேர்த்து தூக்க வேண்டியதாக போச்சு. நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் பெரும்பாலும் காரணமாக இருக்கிறது 3 விஷயம்தான். அது மண், பெண், பொன். என்னையா மவுண்டோடு இவ்வளோ பெரிய காலி இடமா? ரொம்ப நாளா ஐயா அடகாத்து வச்சிருந்த இடமையா? இதான் நம்ம வக்கீல் கையில் வச்சு விளையாண்ட பேப்பர். இந்த ஏரியா மொத்தம் 22.25 கிரவுண்டு வருது சார். இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ மட்டும் 330 சி. தேனி மாவட்டத்தில் கோம்பைன்ற ஊரில் புகழ்பெற்ற கோயிலுக்கு சொந்தமான இடம் சார் இது. அந்த காலத்தில் குலசேகர பாண்டிய போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மனை வழிபட்டுட்டு போனதா கோயிலில் வரலாறுலாம் இருக்கு சார். 48 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் இந்த இடத்த கோயிலுக்கு எழுதி கொடுத்துட்டு ஆஸ்திரேலியாவில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க வாரிசுங்களுக்கு இந்த இடத்த பற்றி எதுவும் தெரியாது. கோயில்காரங்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்னே தெரியாது. அப்படின்னா இது அனாமத்தான இடம். போய் சட்டு புட்டுன்னு நம்ம பேரில் மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ண. சரிங்க சார், இதோடைய ஒரிஜினல் பத்திரத்தை பட்டயமாக எழுதி கோயிலில் கொடுத்துருக்காங்க சார். அதை எடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சிடும் சார். ஆனால் அம்மன் என்ன கண்ணை குத்தி போடணுமா? யோ, அம்மனுக்கு கண்ணை திறந்து வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுறதே நம்ம தான். ஏன் இது பாடுறா, வர்ற சித்திரை திருவிழாக்குள்ளே இந்த காரியத்தை நீ முடிக்கணும். ஆமாம், இந்த கோயில் எங்கே இருக்குன்னு சொன்னீங்க? ஹாப்பி பர்த்டேடா. எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுங்க. சரா பாப்பா, டைம் ஆச்சு, நீங்கள் கிளம்புங்க. ஈவினிங் வீட்டில் வச்சு கேக் வெட்டிடலாம். அப்புறம் சாயந்தரம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடா. அப்பா, எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் வேண்டாம். எனக்காக இன்னொன்று மட்டும் பண்ணுவீங்களா? என்னடா சொல்லு. நான் 6th வரதுக்கு முன்னாடி 7 ஸ்கூல் மாற்றிட்டீங்க. உருப்படியாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடைக்கல. இங்கே தான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க.
இங்கேருந்து மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடாதீங்கப்பா ப்ளீஸ். ஆ ஆ நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போ. நான் எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி. எங்க ஆ ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் இல்லையே? வேலையவே ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முழுசா 3 மாதம் கூட ஆகலை. என்னையா உன் பிரச்சனை? ரிசைன் பண்ணணும்னு வந்து நிற்கிற? சம் பர்சனல் ப்ராப்ளம் சார். மளிகை கடை ஸ்டார்ட் பண்ண போறியான்னு? சும்மா இந்த 90 நாளில் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு சார். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. எழுதி தந்துடுறியா? இன் ரைட்டிங். நீ பாட்டுக்கு ரிசைன் பண்ணி நாளைக்கு ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் போய் என்னத்தையாவது ஒன்று வளருவேன். அதை மேலே இருக்கிறவன் யாராவது பார்த்து என்ன அடிப்பான். நீ ஒன்று பண்ணு. நீ ரிசைன் பண்ணுற காரணத்தை டீட்டெயிலாக எனக்கு எழுதி கொடு. அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நீ போனமா வேணாமான்னு. மொத்தம் 12 வருஷம் சர்வீஸ், 17 ட்ரான்ஸ்ஃபர். என் குடும்பம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இந்த முறை இது எதுவுமே வேணாம், இதே இடத்துல இருப்போம்னு நினச்சி கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அமைதியாக இருக்கும். அது என் வேலையவே ரிசைன் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் சொக்கேன். இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த முதல் நாள் அன்றைக்கி தான் அந்த சொக்கனை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஐயா, இந்த புதுசாக வந்து இன்ஸ்பெக்டர் வீட்டில் என் பொருள் அடிக்கிறீங்க. இந்த ஒரு 10 நிமிஷம் வந்துடுங்க. மெதுவாக இருக்கியா? அது கண்ணாடி பொருள். அச்சோ. அண்ணே 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 கயிறு லூஸாக இருக்குண்ணே. அண்ணே ஓசை ஏற்றி பிடினே. அண்ணே கயிறு அண்ணே அண்ணே குழந்தை 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 அண்ணே கீழே ஐயோ பாப்பா. அறிவியல் ஒன்றும் இல்லைங்க சார். யோ உன் பக்கம் இறங்கல தெரியாதாயா? மேலே இல்லையா? கை நழுவிடுச்சுண்ணே. தம்பி இந்த வேணா இருக்கட்டும் சார், பரவாயில்ல. சாப்பாடுக்காவது வச்சு இருக்கட்டும் சார், பரவாயில்ல. யார் அவன்? ஒரு தினுசா இருக்கான். இவன் பேர் சொக்கன் சார். கர்நாடகா வேலை பார்க்குறான். அவனோட முரட்டு விசுவாசி. சரி, நீங்கள் போய் வேலையை பாருங்க சார். மேலேருந்து ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஊர் கோயில் நிர்வாகத்தில் இருக்கிற ஆதி கருணா 2 பேர் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எடுங்க. ஓகே சார். சார் என்ன விஷயம் சார்? ஆதி கர்ணா 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு சார். இவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னா, இவங்க அப்பா 2 பேருமே இணை பிரியாத நண்பர்கள். அவங்க ஒரே விபத்தில் இறந்து போக இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிராயிட்டாங்க. ஆதி லாரி வச்சிருக்கான், 80 டிரான்ஸ்போர்ட். கோவக்காரன், வாய்க்கு முன்னாடி கைதான் பேசுவான். அடிச்சு வெட்டு குத்துன்னு ஒரு லாரி கேஸ் இருக்கு இவன் மேல. கர்ணா ஜமீன் வாரிசு, வாழ்ந்துகிட்ட ஜமீன் குடும்பம். இருக்கிற பண கஷ்டத்தை வெளியே காட்டிக்காம, பரம்பரை கௌரவத்தையும் விட்டு கொடுக்காம 50 சென்ட் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து காலவாசல் வச்சிருக்கான். செங்கல் செய்கிறது, மழையும் வெயிலும் பார்க்காம இறங்கி வேலை செய்கிறது. கருணா செய்கிற செங்கலை தன்னோட லாரியில் ஏற்றி அதை விற்று தர்றவன் ஆதி. தொழில்களில் அடிதடின்னு எங்கே சுற்றினாலும் கடைசியாக அவனுங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிற இடம் கோயில், கோம்பை அம்மன் கோயில். கருணாவோட அப்பத்தா செல்லாய் தான் இந்த கோம்பை அம்மன் கோயிலோட குழு தலைவர். பரம்பரையாக இந்த கோயில் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. என்னதான் அப்பத்தா தலைவராக இருந்தாலும் கருணாவுக்கும் ட்ரஸ்டியாக இருக்கிற ஆதிக்கும் தெரியாமல் இந்த கோயிலில் எதுவுமே செய்ய முடியாது. இவங்க 2 பேரை பற்றி முழுசாக சொல்லி முடிக்கணும்னா கூட சொக்கனையும் சேர்த்துக்கணும். சொக்கன் இந்த ஊர் மடத்தில் சாமியாருங்களோட சாமியாராக உட்கார்ந்துருந்த அனாதை பையன். அந்த மடத்துக்கு பக்கத்தில் தான் கருணா எப்பயும் விளையாட வருவான். சாதாரணமாக சேத்துக்குள்ளே விழுந்த பாலை எடுத்து கொடுத்ததில் ஆரம்பித்த நட்பு கருணாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ
அதுதான் அவனை கருணா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கே காரணமாக இருந்துச்சு. வாடா இந்த புடி சாப்பிடு. சாப்பிட்றா. யாரா இவன்? ஃப்ரெண்ட் அப்பத்தா. அவனுக்கு யாரும் இல்லை. உன் பேர் என்னடா? தெரியாது. இனிமே உன் பேர் சொக்கேன்.